ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எ ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். ஆமா, இது இன்னும் எத்தன எபிசோட் தாக்கா இருக்கு? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்குறீங்க. மொத்தமா 36 எபிசோட் இருக்கு மக்களே. ஒண்ணொண்ணா பார்த்துரலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாவே முடிச்சுருவேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சியாஜு லூசி குடிக்க போயிருந்திருப்பாங்க. ஸோ சியாஜு பயங்கரமா குடிச்சிருப்பாளா? ஸோ லூசி இப்போ ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா அப்படிங்கிற மாரி இவளும் தலையாட்டியிருப்பா. சரி அன்னைக்கு உனக்கு என்னாச்சு? நீ ஏன் அழுதுட்டே பாடுன? அப்படின்னு சொல்லி கேட்க, லூசி இந்த மாரி நீ யாராவது லவ் பண்ணியிருக்கியா? அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிச்சுர்றா. லூசிக்கு ஒரு மாரி ஷாக் ஆயி, லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. சரி நீ ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி போம்போது, அந்த பொண்ணு உன்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாரி அவ லூசி சியாஜு கேட்க ஆரம்பிச்சுர்றா. லூசி வந்துட்டு, அப்படிங்கிற மாரி அவனும் தலையாட்டுவானா, அதாவது எனக்கு அந்த பையன ரொம்ப பிடிக்கும். நான் அவன அவ்ளோ லவ் பண்ணேன். நான் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா அந்த பையனுக்கு வேற ஒரு புள்ளைய பிடிச்சிருச்சு. அந்த இடத்துலயே நான் தோத்து போயிட்டேன். அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் யார் அந்த பையன்னு கேட்டதுக்கு, அதுவா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவ குடிக்க ஆரம்பிச்சுருவா. எனக்கு அதெல்லாம் கூட வருத்தம் இல்ல. நான் போய் ஒரு தடவையாவது எனக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. சரி நான் சொன்னா மட்டும் என்ன அவனுக்கு என்ன புடிக்கவா போது? அவனுக்கு தான் என்ன புடிக்கவே புடிக்காதே அப்படின்னு இவளே சொல்லி ஒரு மாரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுர்றா. ஸோ லூசி இத நோட் பண்ணிட்டே இருப்பானா, எனக்கு அவன்கிட்ட போய் ஒரு தடவையாவது நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா போதும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளே அறியாம ரொம்ப அழுக ஆரம்பிச்சுர்றா. ஸோ லூசி தான் டிஷ்யூ எல்லாம் குடுத்துட்டு, சரி அழுகாத, இத நெனச்செல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாரி லூசி தான் ஒரு மாரி கம்ஃபோர்ட் பண்ணியிருந்திருப்பா. இப்படி பண்ண முடிச்ச பிறகு சியாஜ் வந்துட்டு, "இங்க பாரு லூசி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ அப்படியே அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம லூசி இருக்கான்ல அவன் தான் சியாஜுவ பிக்கி பேக் மாரி தூக்கிட்டு வந்துட்டே இருப்பான். ஸோ இப்படி வந்துட்டே இருக்கும்போது சியாஜு ஃபுல்லா குடிச்சங்காட்டிக்கு நம்ம லூசிய அவள பாக்க பாக்க செங்லாங் மாரி தெரிய ஆரம்பிச்சிருது. இவளையே அறியாம இந்த மாரி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசியோட கண்ணத்திலேயே ஒரு கிஸ் பண்ணிருவா. லூசிக்கு செம ஷாக்காயி டபக்குனு கீழ போட்டுருவா. "டேய் எதுக்குடா என்ன கீழ போட்ட?" அப்படிங்கிற மாரி இருக்குமா. இவனுக்கு ஒரு மாரி இன்னுமே ஷாக்லயே தான் இருப்பா. "ஏய் சியாஜு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சரி இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் யாரு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என் பேர் என்னன்னு சொல்லு பாப்போம்" அப்படின்னதுக்கு, "நீயா? நீ லூசி" அப்படிங்கிற மாரி இவ சொல்ல ஆரம்பிச்சுறா. "தெரியுதுல்ல உன்ன அங்கேயே நான் விட்டுட்டு வந்திருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னதுக்கு, "சரி, சரி நான் தெரியாம பண்ணேன் சாரி" அப்படிங்கிற மாரி இவ சொல்ல ஆரம்பிச்சுறா. சரின்னு சொல்லிட்டு திருப்பியுமே பிக்கி பேக் மாரி தூக்கிட்டு போவாங்களா, "இங்க பாரு இந்த தடவ என்ன கீழ போட்டுறாத பாத்து கூட்டு போ" அப்படிங்கிற மாரி சியாச்சு அந்த போதிலயே தெளிவா சொல்லுவா. ஸோ வீடு வரைக்கும் போன பிறகு, "இந்த மாரி வீடு வந்துருச்சு நீ இறங்கு வீட்டுக்குள்ள போ" அப்படின்னதுக்கு, "இல்ல, இல்ல நான் இறங்க மாட்டேன் எனக்கு தூக்கம் வருது" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறா. ஐயோ! சியாஜு உன்ன வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவனே போய் கதவ தட்டி, "ஆன்டி, ஆன்டி இந்த மாரி நான் லூசி வந்திருக்கேன். கொஞ்சம் கதவ தொறங்க ஆன்டி" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். சியாஜ் வந்துட்டு, "ஏய் சத்தம் போடாத எனக்கு தூக்கம் வருது" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறான். "ஐயோ! நீ கொஞ்சம் கம்முனு இருடி நான் வேற உங்க வீட்ல கூப்பிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு இவன் திருப்பி திருப்பி சத்தம் போட்டே இருப்பானா, சியாஜுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. என்ன இவன் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவளே கைய வாயில வச்சு க்ளோஸ் பண்ணிருவா. யாரு லூசி வாயில க்ளோஸ் பண்ணிடுவா. ஐயோ! முடியல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, லூசி என்ன பண்ணுவா, சியாஜுவ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவா. ஸோ கூட்டிட்டு போய் அவ ரூம்ல படுக்க வைக்கும்போது, சியாஜு கிஸ் பண்ண சீன்லாம் எனக்கு அப்படியே மைண்ட்ல வந்துட்டு போகும். ஸோ அப்படியே கட் பண்ணா காலையில காட்டுறாங்க. நம்ம சியாஜு எந்திரிச்சு பார்த்து பக்கத்தால லூசி படுத்துட்டு இருப்பா. "டேய் நீ என்னடா பண்ற என் ரூம்ல?" அப்படின்னு கேட்டதுக்கு, எம்மா இது என் வீடுமா" அப்படிங்கிற மாரி சொல்றா. "ஆமா என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிச்சுறா. "அதுவா ஒண்ணும் இல்ல நேத்து நைட்டு நம்ம 2 பேரும் வெளியில போயிருந்தோம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு. அப்ப நீ ஓவரா குடிச்சிட்டியா? ஸோ குடிச்சுட்டு உன்ன நாங்க வீட்ல விட முடியல. அதனால தான் நீங்க கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல நான் குடிச்சுட்டு இந்த மாரி நீ யாரையோ லவ் பண்ணேன்னு சொன்ன. போய் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன யாரோ புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பையனோட பேரும் கூட" அப்படின்னு இவன் சொல்ல வரும்போது, குடுகுடுன்னு ஓடி போய் சியாச்சு வாய மூடிடுறா. "ஐயய்யோ! நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, போச்சு போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு இந்த விஷயம் உனக்கும் எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது" அப்படிங்கும்போது, "நீ தான் பையன் பேரே சொல்லலையே. நானும் உன்கிட்ட கேட்டு பார்த்தேன். பட் ஆனா நீ அந்த பையனோட பேரு சீக்ரெட்ன்னு என்கிட்ட சொல்லிட்ட" அப்படிங்கிற மாரி நம்ம லூசு சொன்ன பிறகு தான் சியாச்சுக்கு, "ஓ! ஓகே, ஓகே. நல்ல வேளை உன்கிட்ட அந்த பேர சொல்லலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இவ போய் கடல்ல உட்காந்துக்குவாளா. ஆனா இருந்தாலும் நான் எப்படி அவ்வளோ குடிச்சேன்னு தெரியலையே. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே நேத்து நைட் நடந்தது அப்படின்னு இவ சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம லூஸ் வந்துட்டு, "ஞாபகம் இல்லாத வரைக்கும் உனக்கும் சரி, எனக்கும் நல்லது தான். சரி, சரி இங்க பாரு அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. ஒழுங்கா கரெக்ட்டா வீடு போய் சேரு. எனக்கும் பாஸ்கெட் பாலுக்கும் மேட்ச்சுக்கு டைம் ஆச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. நானும் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப ஆரம்பிச்சுறான். "ஓகே, ஓகே நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப ரொம்ப தேங்க் யூ என்ன பார்த்துக்கிட்டதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போயிருவா. ஸோ வீட்டுக்கு போய் மெதுவா போம்போது கரெக்ட்டா அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறா. "சியாஜு எங்க போயிட்டு வர?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "இல்லம்மா காலையில ஒரு மாரி இருந்துச்சு. அதான் ஜாகிங் போயிட்டு வரேன். ஒரு மாரி உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகுது. நான் போய் குளிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஓடிருவா. ஸோ அப்படியே கட் பண்ணா, அதாவது லீவ் எல்லாம் முடிஞ்சு திருப்பி காலேஜ் போறாங்க. ஸோ அவ போம்போதே நம்ம லூசிக்காக கையில சிக்கன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பா. சிக்கன் பீஸ் கொண்டு போயிருப்பா. ஸோ அந்த இடத்துல செங்லாங் நின்றுப்பானா, ஸோ இவளும் தைரியத்துல வர வச்சுட்டு போய் பக்கத்துல நின்னுக்குவா. கரெக்ட்டா பஸ் வந்த பிறகு தான் செங்லாங்க வந்து நம்ம சியாஜுவே பார்க்குறா. "ஏய் சியாஜு நீ வந்துட்டியா? ஏன் இவ்வளோ அமைதியா வந்து நின்னுட்ட? எதுவுமே என்கிட்ட பேசவே இல்ல" அப்படின்னதுக்கு, "இல்ல, இல்ல நான் ஏதோ யோசிச்சுட்டு வந்தேனா அதான் பேச முடியல. சரி, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன்னு" சொல்லிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு, இந்த மாரி செங்லாங் இந்த மாரி லின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ லின்ன கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, செங்லாங்கும் கண்டிப்பா நான் அவள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்திருப்பான். சியாஜுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிருக்கும். ஸோ அப்படியே அவ பஸ்ல ஏறி போயிருவா. ஸோ கட் பண்ணா அப்படியே லூசி வந்து
பாஸ்கெட் பால் டீம் விளையாடலான்னு வந்திருப்பானா, அங்க வந்து பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சீனியர் பொண்ணு மட்டும் தான் இருக்கும். அதாவது அந்த சீனியர் பொண்ணு நம்ம லூசிய மட்டும் கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அவன கூப்பிட்டுருக்கும். ஸோ இவனும் வந்து பார்த்துட்டு யாருமே காணோமே, இருங்க நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுவானா, இல்ல உன்ன மட்டும் தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சது. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொன்னதுக்கு, ஏன் எனக்கு எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு எந்த இஷ்டம் இல்ல சீனியர். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி தேவையில்லாம என்ன கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாஜ் இருக்கால, அங்க ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு மாரி இருக்கு. அந்த நோட்டீஸ் போர்டே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம லூசி வர ஆரம்பிச்சுடுறான். ஆக்சுவலா அந்த நோட்டீஸ் போர்ட்ல வந்து பார்ட் டைம் ஒர்க் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அதத்தான் நம்ம சியாஜு பார்த்துட்டே இருக்க, கரெக்ட்டா லூசி வந்தோனே, "ஏய் லூசி வந்துட்டியா? இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா செஞ்சாங்கன்னு சொல்லி சிக்கன் ஃப்ரை எல்லாம் கொண்டு வந்து குடுப்பான். ஸோ இத வாங்கிட்டு, "ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படினதுக்கு, "ஆமா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை?" அப்படினதுக்கு, "இல்ல நானும் கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் ஒர்க் தேடிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க இருக்க போர்ட பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ நம்ம சியாஜு அங்க வந்துட்டு, "ஏய் அங்க பாரு அங்க ஒரு குக்கிங் ஜாப் இருக்கு. நான் வேணா குக்கிங் ஜாப் போகட்டுமா? செம ஜாப்." அப்படினதுக்கு, "ஏய் குக்கிங் எல்லாம் உனக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறான். சரி அங்க பாரு அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. கம்முனு நான் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது போகட்டுமான்னதுக்கு, "அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருக்கணும். அதுல செங்லாங் மட்டும் தான் போ முடியும். உன்னால எல்லாம் போ முடியாது." அப்படின்ட்டு, "அம்மா நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க? கம்முனு படிக்கிறத மட்டும் பாரு. மத்ததெல்லாம் பார்க்காத." அப்படினதுக்கு, "இல்ல நான் கண்டிப்பா நான் வேலைக்கு போவேன். அவன் கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் போவேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லடா என்னோட சிக்கன் சூப்ப திருப்பி குட்றா." அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுடுறான். சரி முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம சியாச்சு லூசி கூட இருக்கும்போதெல்லாம் ஒரு மாரி ஹேப்பியா இருக்கா. ஸோ அப்படியே கட் பண்ணா, லூசி ரூமுக்கு போய் ஜூனுக்குமே அந்த சிக்கன்லாம் குடுப்பாளா, "அம்மா யார் செஞ்சா? உங்க அம்மா செஞ்சாங்களா?" அப்படிங்கிற மாரி ஜூன் கேட்க, "டேய் எங்க அம்மாலாம் செய்யலடா. சியாஜு அம்மா தான் செஞ்சு குடுத்தாங்க." அப்படிங்கிற மாரி இவனும் சொல்ல ஆரம்பிச்சுறான். "என்னது சியாஜு அம்மாவா?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, "டேய் நாங்கலாம் நெய்பர்ஸ்டா. அதனால அவங்க எனக்கு செஞ்சு குடுத்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சியாச்சோ வந்து ஏதோ பார்ட் டைம் ஒர்க் ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஸோ உன்னோட சைட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கண்டிப்பாடா நான் ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. ஸோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி நம்ம லூசி வந்து நம்ம ஜூன் கிட்ட ஐடியா கேட்டிருப்பான். ஸோ அவனுமே கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துருந்துருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லின்ன காட்டுறாங்க. ஸோ லின்னு வந்து அவ காலேஜ் வந்திருப்பாளா, ஒரு மாரி ரொம்பவே சோகமா தான் வந்துட்டு இருப்பா. ஸோ அதே இடத்துல கரெக்ட்டா செங்லாங்கும் கூட வர ஆரம்பிச்சுருவான். "இப்ப நீ ஓகே தானே?" அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருமே பேசிட்டு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல நம்ம சியாஜு வந்துருவா. இருந்தாலும் நம்ம போய் பேசணும் அப்படிங்கிறங்காட்டிக்கு, இவளும் போய் "லின் இப்ப நீ ஓகே தானே? இப்ப எந்த ஃபீல் பண்ணலைல? நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா இப்ப நான் ஓகே தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. யாரு? லின் வந்து நம்ம சியாஜுவ ஹக் பண்ணிட்டு, "நான் இப்ப ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டுறாங்க. நம்ம லின்னும் செங்லாங்கும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாரி லின் வந்து அவளோட ஃபேமிலில நடந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே நம்ம செங்லாங் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுர்றான். செங்லாங்கும் ஓகே இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். இத நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்டடீஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாரி செங்லாங்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுர்றான். ஸோ 2 பேரும் இப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, செங்லாங் அவனோட லைஃப்ப பத்திலாம் சொல்ல ஆரம்பிச்சுர்றான். அதாவது இந்த மாரி நானும் சின்ன வயசுல இருக்கும்போது என் அப்பா வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஸோ அப்பயிலேருந்து என் அம்மா தான் என்ன ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என் அம்மாவுக்கு சலூன் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சின்ன வயசுலயே சலூன் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் குட்டியா இருக்கும்போதே அவங்க என்ன விட்டுட்டு போய் வெளிநாட்டுலலாம் போய் படிச்சாங்க. ஸோ நான் அப்பயே சின்ன வயசுலயே கையெல்லாம் சுட்டுக்கிட்டு தான் சமைக்க கத்துக்கிட்டேன். ஸோ இப்ப என் அம்மா சொந்தமா இருக்காங்க. பிசினஸ் பண்றாங்க. நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மாவுக்கு நான் ஹெல்ப்பா இருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு பீரியட் தான். அதுக்கப்புறம் அது கடந்து போயிரும் அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் சொன்னதுக்கு, இவளும் ஓகே அப்படிங்கிற மாரி ஹேப்பியா ஃபீல் பண்றா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லெட்டு இருக்காள அவ குடுகுடுன்னு ஓடியாந்து, "ஏய் இந்த மாரி ஜூன் வந்து ஏதோ ஒரு சிங்கிங் குரூப் ஓப்பன் பண்றானாமா. ஸோ அதுக்கு நோட்டீஸ் குடுக்க சொல்றான். வர்றியான்னு?" சொல்லிட்டு நோட்டீஸ் குடுக்குற வேல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல செங்லாங் கால் பண்ணோனே, "சரி நான் கிளம்புறேன்." அப்படின்னு போம்போது, லெட்டு வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் குடுக்குறா. ஸோ "இவ்ளோ நேரம் நீ பார்த்ததுக்கு இந்தா இந்த கேஷ்." அப்படின்னு சொல்லி குடுக்க, "ஏய் எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான்." அப்படின்றதுக்கு, "ஏய் இல்ல உனக்கு மட்டும் இல்ல. இது எனக்கும் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒண்ணு குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜூனு லெட்டுக்கு ஒண்ணும், சியாஜுக்கு ஒண்ணும் 2 பேக்கெட் மணி குடுத்துருப்பான். "வாவ்! அப்படியா? தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹேப்பியா அங்கருந்து போவா. ஸோ இந்த விஷயத்த நான் ஜூன் மேலருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். யார லெட்டோவ ரசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு, அதாவது இங்க மியூசிக் குரூப் ஒண்ணு ஓப்பன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக செலக்ஷன் நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு பண்றாங்க. ஸோ பாட்டு பாடுறவங்க வந்து பாட்டு பாடுறாங்க. மியூசிக் ப்ளே பண்றவங்க பண்றாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறவங்க முதற்கொண்டு அங்க வந்து ஆடி காமிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே லைனா பார்த்துட்டே இருக்கும்போது, அதுல ஒரு பொண்ணு செம்மையா பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த பொண்ண தான் இவங்க குரூப்ல செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சியாஜோ வந்து செங்லாங்க பார்க்கலாம்னு சொல்லி போயிருப்பான்ல. ஸோ அங்க போய் பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கே ஷாப் மாரி இருக்கு. அங்க போயிருந்திருப்பான். சியாஜு வந்துட்டியா? வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள கூட்டிட்டு போவான். இவளுக்கு உள்ள உள்ள போம்போதே ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பரவால்ல செங்லாங் நம்மகிட்ட நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஒரு மாரி ஹேப்பி மூட்ல தான் உள்ள போவா. ஸோ உள்ள போனோனே செங்லாங் வந்துட்டு, இந்த மாரி நான் ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ லின்னு குடுக்குறக்கு நீ ஏதாவது இருந்தா எனக்கு செலக்ட் பண்ணி குடு அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறான். இத கேட்டோனே சியாஜு ஒரு மாரி ஷாக் ஆக ஆரம்பிச்சுறான். என்னது லின்னுக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா லின்னு தான் ரொம்ப ஃபீல் பண்றால்ல. ஸோ அவளுக்காக நான் ஏதாவது கிஃப்ட் குடுக்கலான்னு நெனச்சேன். ஸோ நீ ஏதாவது எனக்கு செலக்ட் பண்ணி
குடு அப்படின்னு சொன்னோனே, சியாச்சுக்கு அதாவது இவன் ஃப்ரெண்ட் கேட்கறான் செங்லாங்கு. வேற ஆப்ஷனே இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அதாவது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, தனக்கு புடிச்ச பையன் வேற ஒரு பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்குறத தானே செலக்ட் பண்ணி குடுக்கணும்னா, யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கஷ்டம் தான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு மாரி டான்ஸர் ஒரு பொம்மை மாரி இருக்கும். அத பார்த்துட்டே இருப்பாளா, இவனும் போய் வாவ்! செம்ம சியாஜு பயங்கரமா செலக்ட் பண்ணிட்ட. ஆக்சுவலி இது லின்னுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் போய் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக் பண்ணலான்னு போவான். ஸோ சியாஜு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிரும். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாளா, அழுகலாம் ஆரம்பிச்சுருவா ஒரு கட்டத்துக்கு அப்புறம். இல்ல, இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அதான் ஒரு மாரி இருக்கு அப்படின்றதுக்கு, எங்க காட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஊதியெல்லாம் விடுவான். சியாஜி இல்ல, இல்ல பரவால்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்குள்ள போவாங்களா. சரி செங்லாங் நான் போய் குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலான்னு சொல்லி போம்போது, சியாச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாளா, அப்போ வந்து லெட்டோ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. அதாவது இங்க பாரு தயவு செஞ்சு நீ போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. அது ரிஜெக்ட் பண்ணாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி அவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, சரி கண்டிப்பா இந்த தடவ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாச்சு குடுகுடுன்னு ஓடி போய் செங்லாங்க டைட்டா ஹக் பண்ணிட்டு, இந்த மாரி செங்லாங் எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப ரொம்ப நாளா உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். நீ உடனே எனக்கு சொல்லணும்னு இல்ல. ஸோ நீ கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா எனக்கு யோசிச்சு சொல்லு. நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி வெற்றிகரமா நம்ம சியாச்சு வந்து ப்ரப்போசல் பண்ணிட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சில வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.